வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நம்ம சேனலில் நீ பார்க்க போகிறது தக்காளி பருப்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 டம்ளர், பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, புளி சிறிதளவு, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரேஷன் பருப்பு வேணான்றவங்க நார்மல் பருப்பில் செஞ்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, தக்காளி போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், புளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கரைச்சி ஊற்றிக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். மூணு விசில் வச்சாச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சாச்சு, நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிச்சு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை தோலோட தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோன்னே இந்த பருப்பில் கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். அதை பருப்பில் சேர்த்தாச்சு, தாளித்ததை பருப்பில் சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம் பொரித்து, ஊறுகாய் அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.